வணக்கம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு செவர்ஸ் கிராஃப்ட். நாங்கள் சுத்தா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஹெல்தியான டேஸ்டியான கருப்புளுந்து லட்டு செய்யணுங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு 2 டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் கருப்புளுந்துக்கு 1 டம்ளர் கருப்பு எள்ளு. எனக்கு கருப்பு எள்ளு நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கல் தூசி இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. எள்ளில் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி வடிசாடையை செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக உளுந்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஊற வைக்கக்கூடாது, கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க. உளுந்து இருக்கிற தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியே எள்ளையும் காய வச்சு எடுத்துக்கோங்க. டேபிள் ஃபேன் போட்டு காய வச்சுக்கோங்க. லட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்த்திக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு, ஒரு 10 பிஸ்தா, 10 முந்திரி, கொஞ்சமாக விதை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 10 ஏலக்காய் இருந்து விதை மட்டும் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கட்டி வெல்லம், டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் வறுத்த வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சிவப்பு அவுல், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், நெய் ஒரு 50 மில்லி. இந்த ஸ்வீட்டை நம்ம நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். இப்போ நம்ம பாசிப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். அப்பப்போ உளுந்தும் எள்ளும் காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. காஞ்சிருச்சுன்னா ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பயிர் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10 வயசுக்கு மேலே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக உளுந்து கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை அம்மாக்கள் செஞ்சு கொடுத்தா கூட நம்மளுக்கு சாப்பிட்றக்கு நேரம் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க டைம் இருக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க. பாதாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா உப்பி லைட்டாக அதை கீரல் விழுந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதாமை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாதாமை நல்லா ஊற வச்சு அதோட தோலை நீக்கிட்டு அந்த பருப்பை நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கூட ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாதாமை வறுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு கடாயை தொடச்சிக்கோங்க. அடுத்ததை உளுந்தை போட்டு வறுத்தெடுத்துக்கலாங்க. உளுந்தில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குங்க. அது ட்ரை ஆகி ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு உளுந்து அங்கங்கே செவக்க ஆரம்பிச்சிடும். எல்லா உளுந்தையும் நீங்கள் செவக்க விட வேண்டாம். சூட்லேயே எல்லா உளுந்தும் செவந்துடும். எடுத்து வச்சுருக்க பாசி பயிற்று கூடவே உளுந்தையும் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடவே நீங்கள் சிறுதானியங்களையும் நல்லா வறுத்து இந்த லட்டு செய்யறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பயிருந்த தரலையே உளுந்தையும் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா உப்பி ஒரு சேர எல்லாமே பொரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் பாசி பயிற்றையும் இந்த மாதிரி பிளேட்டில் பரப்பி ஆற வச்சுக்கோங்க. எள்ளையும் அப்பப்போ இந்த மாதிரி பரப்பி ஆற வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அவுட் நல்லா சூடானதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் உள்ளே சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை, முந்திரி, பிஸ்தா, பூசணி விதை, இது சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இரும்பு கடாயோட சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடவே சிறுதானியங்களையும் நல்லா வறுத்து இந்த லட்டு செய்யறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப கடாயோட சூடு நல்லா குறையிற வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம கட்டி வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணுங்க. அதுக்கான கட்டி வெல்லத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இரும்பு கடாயோட சூடு குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க
ஏலக்காய் விதையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் வறுத்தா மட்டும்தாங்க இந்த மாதிரி நல்லா வறுபட்டு சலசலன்னு சத்தம் வரும். இப்போ நம்ம உளுந்தையும் பாசிப்பயிரையும் கொரக்கொரன்னு இல்லாமல் வலுவலு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவரைக்கும் போது கொஞ்சமாக அரைச்சிட்டு அது கூடவே சிவப்பாவளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் மாற்றிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட கலக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையையும் உளுந்து அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்த நிலக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எந்த பதத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணுங்க. இதையையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளேயே இதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளை அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளை எந்த பதத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா வேர்க்கடலை பதத்துக்கு தாங்க அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்போ நம்ம இதை உளுந்து அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டுட்டு கட்டி வெல்லத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எந்த பதத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா கரும்பு சக்கரை அளவுக்கு நீங்கள் அரைக்கணும்னா நல்லா உதிரியாக வரணும். இதையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட போட்டு கலக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இப்போது சின்ன சின்ன கட்டி வருங்க, பரவாயில்ல. இதை உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய்ச்சிங்கனாலே அது பவுடர் ஆயிடும். இப்போ நம்ம கட்டி வெல்லத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. கட்டி வெல்லத்தை சேர்த்திட்டு ஸ்வீட் கலந்து கொடுத்துட்டு ஸ்வீட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பத்தாது. கரும்பு சக்கரை நல்ல புளிப்பு இல்லாமல் நல்ல சக்கரை இருந்துச்சு அப்படின்னா 1 கப் கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா கட்டி வெல்லத்தையே மறுபடியும் அரைச்சி உள்ளே சேர்த்திட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஸ்வீட் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கு இந்த பாத்திரம் பிடிக்கலைங்க, அதனால் இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம நெய்யை உருக்கி உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. நெய் எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்னா நம்ம உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை வரணும், அந்த அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம 50 மில்லி நல்லெண்ணெயை உள்ளே ஊற்றி கை பொறுக்கிற சூடளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதையுமே மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நான் மாவை 2ஆக பிரித்து எடுத்துருக்கேங்க. ஒன்றில் நல்லெண்ணெய் சேர்த்தியும் இன்னொன்றில் நெய் சேர்த்தியும் செய்ய போகிறேன். இப்போ நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து கொடுத்துக்கலாம். அக்கா நல்லெண்ணெயில் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டாங்க. நான் வந்துட்டு அம்மாட்ட நெய்யில் வேணும்னு கேட்டேன். அதனால தான் அம்மா 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம கட்டி இல்லாமல் மாவை கலந்து கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்செடுத்துக்கோங்க. இதை நல்லா டைட்டாக பிடிச்செடுத்துக்கோங்க. ஒரு கையில் வச்சு உருண்டையை பிடிச்சிக்கோங்க, இன்னொரு கையில் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்ச உருண்டை 20 உருண்டை வந்துச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவில் நம்ம நெய் ஊற்றி செய்ய போகிறோங்க. உங்களுக்கு நெய் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு உள்ளே ஊற்றி
நல்லா கலக்கி கொடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நெய்யில் செஞ்சது, இது நல்லெண்ணெயில் செஞ்சது. உங்கள் வீட்டு தேவைகளுக்கு செஞ்சு தாங்க. பாய்.